உமன்ஸ் திங்கிங் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு நாள் ஃபுல்லா வேலையா இருந்துச்சுன்னா இந்த வேலையெல்லாம் யார்தான் கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியல. காலையில இருந்து ஓயாம செஞ்சுனே இருக்கிற, இன்னும் முடியவே மாட்டேங்குது. உடம்பெல்லாம் வலி வருது, ஆனாலும் இந்த வேலை மட்டும் ஆகவே மாட்டேங்குது. எப்பதான் இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் நிம்மதியா உட்கார போறோமோ அப்படின்னு யோசிக்கவே இன்னொரு நாள் வேலையெல்லாம் சீக்கிரமா முடிச்சிட்டு கொஞ்சம் டைம் கிடைக்கும் பாரு, அந்த மாதிரி டைம்ல எப்படி யோசிப்போம்னா, என்னடா இன்னைக்கு ரொம்ப வெட்டியா இருக்கிறோம், இந்த மாதிரி வெட்டியா இருந்தா உடம்பு என்ன ஆவறது, எல்லாம் இல்லாம ஏதாச்சும் வேலை செஞ்சு ஒரு 10 ரூபாய் சம்பாதிச்சாதான் நம்மளுக்கும் மரியாதை கிடைக்கும், நம்மளும் கொஞ்சம் பிஸியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து யோசிப்போம் பாரு. பேசாம சாரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். யார் பார்த்தாலும் சாரி சாரியா வித்துட்டு இருக்காங்க, எல்லாரும் வாங்குறாங்க தானே, நம்மளும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆனா எல்லாரும் செய்யறதே செஞ்சா என்ன யூஸ் இருக்கும்? நம்ம கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கலாம். சரி, எல்லா விதமான பொருள் வாங்கி ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி ஹெல்தி மிக்ஸ் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு வித்துலாமா? நம்மளுக்கு செஞ்சுக்கிறதுக்கே கஷ்டம், அடுத்தவங்களுக்கு செஞ்சு கொடுக்க போறோமா? இதுவும் கஷ்டம்தான். சரி, எல்லா மூலிகையும் எடுத்துட்டு வந்து எண்ணெயில காசி ஹெர்பல் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு வித்துலாமா? ஐயோ, அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு முடி இருக்கணுமே, நம்ம முடி பார்த்து தானே எல்லாரும் வாங்குவாங்க, நம்மளுக்கே ஒண்ணும் இல்ல, அடுத்தவங்களுக்கு எப்படி சேல் பண்ண போறோம்? இதுவும் லாக்கி ஆகாதா? பசிக்குது, ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் உட்காந்து யோசிக்கலாம். இப்படிதான் இருக்கும்.